கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானஸ்தானம் தான் ஒரு ரட்சிக்கப்படுற மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த ஞானஸ்தானம் மொத்த வேதத்துலேயும் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கு, எத்தனை விதமான ஞானஸ்தானம் இருக்குது, இப்போது எந்த ஞானஸ்தானம் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலாவது ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானஸ்தானத்தில் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானஸ்தானம் முழுமையான ஞானஸ்தானமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா இந்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுற ஞானஸ்தானம் கிடையாது. அதனால் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் முழுமையானது இல்லை. ரெண்டாவது ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். இதுதான் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஞானஸ்தானம். சரி, மூன்றாவது ஞானஸ்தானம் பாடுகளின் ஞானஸ்தானம். இது லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. இது நிறைய பேருக்கு புரியாமல் இப்போ உள்ள போதகர்கள் எங்கள் சபைக்கு வந்தால் உங்களுடைய எல்லா கஷ்டமும் போயிடும், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த விசுவாசிகளுக்கு அதை போதிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது பாடுகளின் ஞானஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான்காவது ஞானஸ்தானம் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம். இது 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமை தலையிலிருந்து அவங்க விடுதலையாகி மோசே மூலமாக வழி நடத்துகிறப்ப கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் அவங்கள மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவங்கள ஞானஸ்தானம் பண்ணுறார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஞானஸ்தானமாக இருக்குது. அதே மாதிரி 5வது ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம். இது பார்த்தோன்னா, இது ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நாம் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களில் வாசிக்க முடியும். 6வது அக்கினி ஞானஸ்தானம். இதுவும் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த வசனங்களில் வாசிக்கிறப்ப நமக்கு தெரியும். இது என்ன அக்கினி ஞானஸ்தானம் அப்படின்னு பார்த்தோன்னா, பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற ஞானஸ்தானத்தால் நமக்கு பரலோகம் கிடைக்கும். அக்கினியினால் நமக்கு கிடைக்கிற ஞானஸ்தானத்தால் நமக்கு நரகம் கிடைக்கும். இது தெரியாமல் நிறைய போதகர்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஒரு ஞானஸ்தானம் இருக்குது, அக்கினியினாலும் ஒரு ஞானஸ்தானம் இருக்குது அப்படின்னு தப்பாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேத வசனங்களில் வேதம் சொல்கிற முறைப்படி நம்ம பார்த்தோன்னா, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாங்க, பதறையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பாங்க. அதே மாதிரி நல்ல கனிகோடாத மரமெல்லாம் அக்கினியிலே வெட்டுண்டு போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி வேத வசனத்தின்படி வாழுறவங்களுக்கு பரலோகம் நிச்சயம்.
ரட்சிக்கப்படாமல் வாழ்கிறவங்களுக்கு நரகம் நிச்சயம். அந்த நரகம்தான் அக்கினி ஞானஸ்தானங்கிறது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 7வது, பேழையிலே நோவா பெற்ற ஞானஸ்தானம். இது 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேழைங்கிறது நிறைய பேருக்கு நோவா அவனுடைய குடும்பம் தப்புவிக்க தேவன் கொடுத்த ஒரு காரியமாக மாத்திரம்தான் தெரியுது. ஆனால் இந்த பேழைங்கிறது இப்போ உள்ள சபைக்கு ஒரு மாதிரின்னு நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஏன்னா அந்த சபை மாதிரி தான், அந்த பேழை மாதிரி தான் இப்போ உள்ள சபை. சபையில் உள்ள மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நோவா குடும்பமும் அந்த பேழையில் பாதுகாப்பாக இருந்தாங்க. இதுவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு ஞானஸ்தானம். சரி, இப்போது நாம் ஒரு 7 ஞானஸ்தானங்களை பார்த்தோம். இதில் எது இப்போ உள்ள செயல்பாட்டில் இருக்கிற ஞானஸ்தானம், எது இப்போ உள்ள நடைமுறையில் இருக்கிற ஒரே ஞானஸ்தானம்னு பார்த்தோன்னா, எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கட்டளையிட்டு சொன்ன அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்தானம்தான் நிரந்தரமான ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றால்தான் நாம் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தப்படுவோம். அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? இந்த காணொளியை இதுவரை பார்த்ததற்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.